ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் மீன் பொரிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா ரோகுன்னு சொல்லுவாங்க. இது நான் ஒரு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மீன் கடையில் வாங்கும்போதே தோசைக்கல்லில் போடுறதுக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க உள்ளே இருக்க எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி மேலே கோடு போட்டு தந்துடுவாங்க. நம்ம வீட்டில் வாஷ் பண்ணிவிட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மீனை வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இது நம்ம மேலே வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கறி மசாலா 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நல்லா ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேவையான நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வாழை இலையும் சூடு பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க மீனையும் எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவையும் 2 பக்கமும் வச்சுட்டு இந்த வாழை இலையை நல்லா சுருட்டி கட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஒரு 10 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம கட்டி வச்சுருக்க நூல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். உண்மையாகவே அந்த சூட்டோட இலையோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வேகும்போது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.